இப்ப நானே வந்து என்ன சொல்றேன், ஒரு ரெட்டியார் சமூகத்த சேர்ந்த நானே என்ன சொல்றேன்னா, என்னைய இடஒதுக்கீடுலருந்து வெளிய எடுங்கன்னு தான் சொல்றேன். இல்ல அந்த பிசி பட்டியல்ல தேவர் இருக்கா? இப்ப எதனால வந்து நாம் தமிழருக்கு வந்து எந்த இடத்துலயும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அங்கங்க பரவி வாழும் தெலுங்கு சமுதாயத்தினால தான் அவரோட வாக்கு வங்கி குறையுது. இல்ல 2018ல சீமானோட பேச்சுக்கள் வந்து பொதுவா இளைஞர்கள் மத்தியில வந்து அது பரவிட்டு தான் இருக்கு. நம்மளும் பார்க்குறது தான். சில அரசியல் புரிதல் வந்துச்சு. ஒரு பேசிக்கான ஒரு அரசியல் என்ன? அது நமக்கு வந்து தெரிஞ்சுச்சு. தெரிஞ்சம்போது அப்ப அரசியல் அவர் பேச்சுக்கள்னால மட்டும் இல்ல. அ முட இனப்படுகொலை பற்றி கொஞ்சம் ரொம்ப அத பத்தி ஒரு அண்ணன் வந்து எனக்கு வந்து அந்த வழிய வந்து கடத்துனாரு. அப்ப கடத்தின பிறகு அத வந்து நம்மளும் ரொம்ப ஆராய்ந்து பார்க்குறோம். என்னடா இது நமக்கே தெரியாம ஏன்னா நானும் வந்து அன்னைக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கே இந்த விஷயம் தெரியல. இனப்படுகொலை நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியல. அப்ப ஒரு அண்ணன் சொல்லும்போது, "இப்படிலாம் நடந்திருக்கானே! 1,50,000 தமிழர்கள் கொன்றுருக்காங்களா? 50,000 மக்கள் வந்து அ காணோம். ஆக்சுவலி எங்க எங்க இருக்காங்க என்னன்னே தெரியல. அப்ப இந்த இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்றதே வந்து வரலாற்றுல வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து மறைச்சிருச்சு. அப்ப நான் வந்து தமிழ் தேசியத்த தீவிரமா வந்து பயணிக்கிறேன். நான் ஒரு ரெட்டியார் சமூகத்த சேர்ந்த ஒரு ஆளு. இருந்தாலும் வந்து தமிழ்நாட்ட தமிழர் தான் ஆள வேண்டும்ன்றது என்னோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. அதுக்கு தெலுங்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அடைவாங்க. அடைய வப்பேன். எ தெலுங்கர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க வந்து நெறைய பேர் சீமான் அவர்கள எதிர்க்கிறாங்க. நாம் தெலுங்கர் கட்சின்னு கூட இல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எதிர்க்கிறாங்க. காரணம் என்னன்னா, திராவிட கட்சிகள் வந்து ஆள்றதே வந்து ஒரு தெலுங்கர் தானே. அப்படின்னும்போது, அப்ப அவங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு இது இல்ல. இப்ப நம்ம கூட விருதுநகர் மாவட்டம் இந்த விருதுநகர்ல கூட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் சொல்றது என்னன்னா, ஆ இதுவரைக்கும் வந்து திமுக இப்போதைக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல திமுக ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் ஏங்க நீங்க அந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா, இல்ல அவர் எங்க சமுதாயத்த சேர்ந்தவரு. அவர் எங்க தெலுங்கு சமுதாயத்த சேர்ந்தவரு அப்படின்றாங்க. அப்படின்னும்போது என்ன பண்றது? அதிலிருந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். ஏன்னா, தெலுங்கு மக்கள் வந்து ஒரு தெலுங்கனுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா, தெலுங்கர்களுக்காகவே எதுவும் பண்ணலையே! அது அதையாவது புரிஞ்சுக்கிறணும் அந்த மக்களு. ஓ பொய் சரி பரப்புரை அ பொய் பரப்புரைன்னு ஆ இப்போ உங்க வீட்லலாம் இப்போ அவங்க இப்ப எப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து எங்க வீட்ல வந்து என்ன சொல்றது? எங்க வீட்ல இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் மாத்தி மாத்தி போடுற இது. ஏன்னா, வீட்ல அந்த ஒரு இது ரெட்டியார் பாசம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். அப்ப நான் அதுலருந்து வெளியில வந்திருக்கேன். நான் வந்து என்னன்னா, என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் நான் வந்து அ தமிழ்நாட்ல இப்ப நான் பிறந்தது இங்க தான் மதுரையில தான் பிறந்தேன். அப்ப 27 வருஷம் இன்னைக்கு ஆகுது இப்ப. இந்த 27 வருஷம் எந்த தமிழனாலயும் நான் வந்து பாதிக்கப்படல. அத வந்து நீங்க புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா, அம்மாவும் எந்த ஒரு அ தமிழ் சமுதாயத்தையோ சார்ந்தவங்களோ யாருமே வந்து தெலுங்கர்கள் வந்து தாக்கி பேசினது கிடையாது. தெலுங்கு மன்னர்கள கூட வந்து தமிழர்கள் வந்து தாக்கி பேசினது கிடையாது. அப்ப ஏன் வந்து உங்களுக்கு ஏன் சீமான் வந்து உங்களுக்கு அப்ப பொய் பரப்புரை பண்றாங்க. இந்த திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தெலுங்கர்கள் வந்து வெளியேறுங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க தானே இருக்கேன். ஏன்னா சீமான் இங்க தான் இருக்க சொல்றாரு. என்னன்னா, எல்லாரும் வந்து இங்கேயே வாழுங்க. அதிகாரத்த மட்டும் அதுவும் மெயினான அந்த ஒரு விஷயம் முதலமைச்சர்ன்ற பதவி. அந்த முதலமைச்சரே எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. அதுக்கு கொஞ்சம் ஏன் நெருக்கடி தர்றீங்கன்ற ஒரு பண்பா கேட்கிறாரு. அவ்வளவுதான். டேய் தெலுங்கனே வெளிய போடான்னு ஏதாவது சொல்றாரா? எதுவும் சொல்றது இல்ல. அப்ப வந்து அவர் வந்து நாகரிக முறையில வந்து அவரு கேட்கிறாரு. இப்ப அவர் வந்து தெலுங்கர்கள ரொம்ப வெறுக்கிறாருன்னா, அப்ப நீங்க பிசி பட்டியல்ல உள்ள ரெட்டியார் சமூகத்த எடுத்திருக்கணும்ல. அப்ப ஒரு கேரளால போறீங்க. அந்த இடத்துல பிசி பட்டியல்ல நாடார் இருக்கா? இல்ல அந்த பிசி பட்டியல்ல தேவர் இருக்கா? அப்ப அங்க பிசி பட்டியல்ல அவங்களோட கேஸ்ட் அவங்க தான் இருக்கு. அப்ப இங்க வந்து என்னன்னா, தமிழ் கேஸ்ட் தான் அந்த பிசி பட்டியல்ல இருக்கணும். ஆனா தெலுங்கர்கள் இருக்காங்க. காரணம் இந்த திராவிட கட்சிகள் புகுத்து விட்டுருச்சு. இப்ப நானே வந்து என்ன சொல்றேன், ஒரு ரெட்டியார் சமூகத்த சேர்ந்த நானே என்ன சொல்றேன்னா, என்னைய இடஒதுக்கீடுலருந்து வெளிய எடுங்கன்னு தான் சொல்றேன். ஆனா அதக்கூட அண்ணன் சொல்ல மாட்றாரு. தெலுங்க நானே என்னைய வெளியில எடுங்கன்னு சொல்லும்போது, அதக்கூட வந்து சீமான் அண்ணன் வந்து சொல்ல மாட்றாரு. அப்ப எவ்வளோ நாகரிகம் உள்ள ஒரு ஆளு, எவ்வளோ ஒரு பண்பான ஆளுன்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கிறணும். இப்போ வந்து ஒரு யங்ஸ்டரா நீங்க வந்து இவ்வளோ யங்ஸ்டரா அரசியல் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கும்போது, நீங்க விஜய தேர்ந்தெடுக்காம ஏன் சீமான் அவர்கள இல்ல தேர்ந்தெடுத்தீங்க? விஜய் வந்து தேர்ந்தெடு அவர் வந்து களத்திலேயே இல்லையே! இப்ப களத்துல இருந்தா தான் விஜய வந்து நம்ம களத்துல தேடணும். இப்ப களத்திலேயே இல்லாத ஒரு ஆள வந்து களத்துல தேடுங்க அப்டின்னா, வீட்ட விட்டு வெளில வராதா? இப்ப உங்கள மாரி ஊடகவியலாளரே நீங்க வந்து கேட்கணும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து அங்க விஜய் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கேமரா எடுத்து நிக்க தான் முடியுமே தவிர, கார் இப்டி வரும், திருப்பி அந்த பக்கம் உள்ளக்க போயிரும். அப்ப நீங்க எங்க களத்துல வந்தீங்க?
இல்ல நீங்க வந்து காங்கிரஸோட எப்படி சேரலான்றது உங்களுக்கு என்ன எந்த நோக்கத்துக்காண்டி, எந்த கொள்கையினால நீங்க வந்து காங்கிரஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? பிஜேபி என்ன பண்ணுதுன்னு சொல்ற நீங்க, அத ஆரம்பிச்சதே காங்கிரஸ் தான? அப்ப காங்கிரஸ் ஆரம்பிச்சத தான பிஜேபி நடத்திட்டு இருக்கு. இதுல என்ன புதுசு? அப்ப காங்கிரஸ் எப்படி மொழிப்போர்ல காங்கிரஸ் தான் முதல் முறையில பண்ணுச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க எப்படி காங்கிரஸோட சேரணும்னு சொல்றதே முற்போக்கு தானயா? சேரணும்னு சொல்றதே முற்போக்கு தானே. இனப்படுகொலை நடந்துச்சு. அப்ப அந்த இனப்படுகொலைக்கு நீங்க எப்படி நீங்க வந்து இது பண்ணீங்க? இனப்படுகொலைக்கு நீங்க இனப்படுகொலைய ஆதரிக்கிறீங்களா? இல்ல எதிர்க்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சிகளோட சேர்றதுக்கு விருப்பமா? இல்லையா? அதுதானே கேள்வி. அப்ப காங்கிரஸோட சேரணும்ன்றீங்க நீங்க. இப்ப நீங்களே வந்து என்னன்னா, இப்ப நாம் தமிழர் வந்து டிஎம்கேவோட பி டீம்ன்னு சொல்லுது. அப்ப 2021ல விஜய வச்சுக்கிட்டே ஆதவ அர்ஜுனா மேடையில சொல்றாரு. விஜய வச்சுக்கிட்டே மேடையில சொல்றாரு. 2021ல கருப்பு, சிவப்பு சைக்கிள் எடுத்துட்டு போயி, சட்டமன்ற தேர்தல்ல போயி ஓட்டு கேட்டாரு. யாருக்கு? கருப்பு, சிவப்பு சைக்கிள் என்ன? திமுக. அப்ப எங்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் உப்பியா இருந்தாரு. அதாவது எங்களுக்கெல்லாம் முன்னாடி அவரு டிஎம்கேவோட ஏ டீமா இருந்தாரு. அதனால தான் எங்கள பி டீம்ன்னு சொல்றாரு. அப்ப என்னடா எங்கள பி டீம்ன்னு சொல்றா அப்படின்னு பார்த்தா, அப்ப ஏ டீமே விஜய் தான். இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. ம், யார் யார் கூட்டணி தேவை அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த மாதிரி நாங்க இருக்கோம். ம், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுறதுக்காக கட்சி நடத்தல. ம். இப்ப இன்னொன்னு அவன் கூட்டணி கட்சிகள் விஜய் கூட வரணும்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் விரும்புனாங்க. தாவேக்கா தான் விரும்புச்சு. கூட்டணி கட்சிகள் எங்களோட வரணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க. எந்த கூட்டணி கட்சி வந்துச்சு? காங்கிரஸ் நான் இப்பவும் சொல்றேன். காங்கிரஸ் வந்து சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கு. காங்கிரஸ் வராதுங்க. ஏன் வராதுன்னு சொல்றேன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 விக்டரி. 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. சொல்லையா 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. ராகுல் காந்திக்கு எல்லா இடத்துலயும் அடி. அப்ப ராகுல் காந்திக்கு எந்த இடத்துல அடி இல்லன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் தான் அடி இல்ல. கேரளால கூட இப்ப பிஜேபி வந்துருச்சு. அப்ப 40க்கு 40 எடுத்த இப்ப ராகுல் காந்திக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமா? சட்டமன்ற தேர்தல் முக்கியமா? அப்ப ராகுல் காந்திக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம். ஏன்னா, அவர் வந்து பிரதமர் ஆகணும்னு தான் அவரோட விருப்பம். அப்ப சட்டமன்ற தேர்தல்ல வந்து சும்மா அது டிஎம்கேவோட தான் இருக்கும். சும்மா விளையாண்டு காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. எங்களுக்கு சீட்டு கொஞ்சம் உயர்த்தி தாங்கன்னு சும்மா இவைங்களே அல்லு சில்லு ஏதாவது ஒண்ணு பேசி, இந்த மாரி வந்து நாடகம் போடுங்கடா, விஜயோட போறோன்ற மாரி சொல்லுங்கடா, அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா, அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, நீங்களே வந்து பாருங்க ஒரு 40க்கு 40 எடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சி, நாடாளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 எடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சி எப்படி வரும்? இது பாசிபிளா? இது பாசிபிளா? இது வந்து என்னன்னா, அ அண்ணன் சொல்ற மாரி, தன்னோட தலையிலேயே தீ வச்சு கொளுத்திக்கிற மாரி. அது ராகுல் காந்தி டிசிஷன் எடுப்பாரா? அப்படி எடுத்தாருன்னா, காங்கிரஸோட சோலி முடிஞ்சுச்சு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப தொடர்ச்சி இந்த மாதிரி தனித்து நிக்கிறது மூலியமா வாக்கு சதவீதம் வெற்றிங்கிறது எப்படி? ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது தேவைப்படும். அது ம். கூட வந்து சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து வெற்றிக்காண்டி பாடுபடுறோமான்றதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறணும். நீங்க வந்து வெற்றிக்காண்டி நம்ம வந்து நாம் தமிழர் போராடுதா? வெற்றிக்காண்டி தான் வந்து நாம் தமிழர் வந்து கட்சியில இருக்கா? வெற்றிக்காண்டி தான் வந்து நாம் தமிழர் இன்ன வரைக்கும் தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கா? கிடையாது, கிடையாது, கிடையாது. தேர்தல்ல போட்டி போடுறோங்க. தேர்தல்ல போட்டி போடுறோம். அது மக்களோட டிசிஷனா இருக்கு. மக்களுக்கு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்குது. ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது வந்து கால சூழல்ல ஏதாவது ஒரு நாள்ல அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிகரிக்கணும் வெற்றி கேட்கணும். இல்ல வெற்றி வெற்றி பெறுவோங்க. வெற்றி இல்ல பெறதுக்கு அந்த இப்ப இப்ப அ வெற்றி பெறுறதுக்கு தான் வெற்றி பெறணும். அது ஆட்சி அதிகாரத்த பிடிக்கணும். அது எங்களுக்கும் ஆசை. ஆனா மக்கள் ஒத்துழைக்கணும்ல. அப்ப அதுக்கு நாங்க இன்னும் விழிப்புணர்வோட போராடுறோம். இப்ப எதனால வந்து நாம் தமிழருக்கு வந்து எந்த இடத்துலயும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அங்கங்க பரவி வாழும் தெலுங்கு சமுதாயத்தினால தான் அவரோட வாக்கு வங்கி குறையுது. இப்ப சீமான் 45,000, 50,000 ஒரு இடத்துல வந்து எடுக்குறாரு. ஓட்டு எடுக்குறாரு. ஆனா ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்துல சீமான் தோத்துடுறாரு. அப்ப காரணம் என்ன? அந்த இடத்துல ஏதோ ஒரு கிராமத்திலயோ, இல்ல ஏதோ பக்கத்து கிராமத்திலயோ தெலுங்கர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திடுறாங்க. அப்ப சீமான் ஏன் ஜெயிக்கலன்னு சொல்லி, நீங்க வந்து இப்ப என்ட்ட கேட்கிற மாரி எங்க தெலுங்கு சமுதாயத்திட்ட தான் நீங்க கேட்கணும். தமிழர்கள் தானே அதிகம். தமிழ்நாட்டுல அதிக தமிழ்நாட்டுல அதிகங்க. தமிழ்நாட்டுல அதிகங்க. தொகுதி வாரியா நீங்க போம்போது எப்படி இருக்கும்? ஒரு ஒரு இடத்துல ஒரு இது இருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து ஒரு 30,000, 40,000 தான் கம்மியாகுது. இப்போ ஒரு சில நாடாளுமன்ற தேர்தல்ல கூட 1,00,000க்கு மேல நாம் தமிழர் எடுத்துச்சு. அப்ப ஒரு 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருச்சு. காரணம் என்ன? அந்த 10,000, 20,000 தெலுங்கர்கள் ஓட்டுனால கூட அது காலியாயிருக்கலாம்ல. எல்லாருக்குமான கட்சியில் அவங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல?
இல்ல அது மக்கள் அது வந்து இப்ப அதான் தொடர்ச்சியா வந்து திராவிட கட்சிகள் பொய் பிரச்சாரத்த பண்ணிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த திராவிட கட்சிகளு அந்த சொந்த தெலுங்கு ஏன்னா ஆள்றது ஒரு தெலுங்கு சமுதாயத்த சேர்ந்தவர் தான் ஆள்றாரு. இப்ப இருக்கிற எம்.எல்.ஏஸும் தெலுங்கு சமுதாயத்த சேர்ந்தவங்க தான். அப்ப மக்கள் வந்து என்ன பண்றாங்க, "இது நான் எங்களோட தொகுதிப்பா. இவர் தான். இவர விட்டா எங்களுக்கு வேற யாரும் தெரியாது. அதனால அவருக்கு தான் ஓட்டு போடணும்ன்ற" மாரி மக்கள் சிந்திக்கிறாங்க. மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு அடையல. இப்ப இன்ன வரைக்குமே வந்து இந்த அதிமுக, திமுக அப்படின்ற ஒரு களம் வந்து மாறலையே. இன்னைக்கு தாவேக்கா வந்துமே, இன்னைக்கு களம் மாறலையே. திமுக, அ அதிமுகன்னு தானே களம் இருக்கு. அப்ப இத மாத்தணும். இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும். முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும். காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? தமிழர்களோட உரிமைய வந்து தொடர்ச்சியா பறி போய்க்கிட்டே இருக்கு. அப்ப வந்து நான் வந்து உணர்றேன்னா, இது வந்து அடிப்படையா தமிழர்கள் வந்து உணரணும். ஏன்னா வந்து அவங்களோட ரைட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்ப நான் கூட எனக்கு வந்து தமிழ் நான் இங்கேயே இருந்திருக்கேன். எனக்கு கூட எதுவும் தெரியாது. ஆனா தமிழர்கள் ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் கோவம் வரும். "ஏன்டா என் மலைய எடுக்குற? ஏன்டா மண் எடுக்குற?" இது வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்துக்காரனுக்கோ, இல்ல ஒரு தெலுங்கு எம்.எல்.ஏக்கோ யாருக்குமே வந்து அதனால தான் திராவிட கட்சிகளுக்கு அந்த மலை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த இயற்கை மேலேயே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல. காரணம் இன்னைக்கு வந்து சீமான் வந்து மரங்களின் மாநாடுன்னு போடுறாரு. ஆனா அந்த புடிச்ச பையங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டேய் மரங்கள் இல்லன்னா உன்னால எப்புட்றா இருக்க முடியும்? சென்னையில சென்னையில ஒதுங்குறது கூட இடம் இருக்காதுங்க. சென்னையில நீங்க ஃபுல்லா வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு. இப்ப அங்க நீங்க நடந்து போறதுக்கு இப்ப நம்மளே இன்னைக்கு ஒதுங்க முடியல. ஏதாவது ஒரு இடத்துல மரம் இருக்கா? ஃபுல்லா சுத்தி இதுதான். என்ன பண்றது? அப்ப மரங்களோட தேவை இருக்குல்ல நமக்கு. அப்ப நீர் வந்து இன்னும் 10 வருஷத்துல வந்து நீர் வந்து கிடைக்காதுன்னே சொல்றாய்ங்க. அப்ப அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப இயற்கை வளத்த வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ, கேரளா அரசு இருக்கு. அப்ப அது மாரி நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா செயல்படுவோம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே.